வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள், கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள். வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள், கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள். நம் மீட்பராய் நல் நேசராய், நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள். அவர் பலி பொருளாய் மாறுங்கள். வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பெரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1 முதல் 6 முடிய உள்ள இறை வார்த்தைகள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவு அடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது.
உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலியல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை திருவார்த்தைகள் 9-14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாவீரன் நெப்போலியன் பிரெஞ்சு நாட்டையே மிக முக்கியமாக தலைகீழாக மாற்றிய ஒரு பேரரசர். பிரெஞ்சு படையென்றால் உலகமே நடுங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு உழைத்த ஒரு அரசர். அன்புமிக்கவர்களே, இந்த நெப்போலியன் போனபார்ட் பல வெற்றிகளை அவர் பெற்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே
தன்னை புரட்டி போட்ட 2 தோல்விகளை பற்றி அவர் பேசுகிறார். முதல் தோல்வி 1812ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான போரை பற்றி அவர் பேசுகிறார். இந்த போரிலே அவர் சொல்லுகிறார், ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இந்த போரிலே இறந்து போனார்கள். எதிரிகளினுடைய படைகளால் இது நிகழவில்லை. ஆனால் எப்படி அத்தனை பேர் இறந்தார்கள் என்றார். அவர் சொல்லுகிறார், அந்த ரஷ்யாவில் இருந்த மிக மோசமான குளிரான சூழல், பனி பொழிகின்ற சூழலால் எல்லா வீரர்களும், பல வீரர்களும் இறந்து போனார்கள். ஆகவே நாங்கள் தோல்வியுற்றோம் என்கிறார். இரண்டாவது நிகழ்வு நம் அனைவருக்கும் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வு. வாட்டர்லூ என்கின்ற இடத்திலே நெப்போலியன் தோல்வியுற்று ஒரு சிறை கைதியாக நாடு கடத்தப்படுகின்ற நிகழ்வு. அந்த நிகழ்விலும் சைபீரியா நாட்டினுடைய குளிரை தாங்க முடியாது வீரர்கள் பலரும் இறந்து போனார்கள். எதிரிகளை எதிர்க்க ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிறார். இறுதியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், யூ கேன் வின் ஓவர் எனி ஆர்மி பட் cannot win over the nature and the Almighty. இதுதான் அவருடைய வாழ்க்கை தத்துவமாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் வென்று விடலாம், ஆனால் இயற்கையையும் கடவுளையும் ஒருபோதும் நம்மால் வெல்ல முடியாது. அவருக்கு முன்பாக என்றுமே நாம் தாழ்ச்சியோடு இருப்பதே நல்லது என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தகைய தாழ்ச்சி உள்ளம் கொண்டு கடவுளை அணுக நம்மை அழைக்கின்றார். கடவுளுக்கு முன்பாக நம் பலத்தை, சாதனைகளை, வெற்றிகளை அல்ல, மாறாக நம் குறைகளை, இயலாமைகளை, கண்ணீரை சொல்வதே சிறந்த ஜெபம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த வார்த்தையை தருகின்றது. புனித அவிலா தெரேசால் மிக அற்புதமாக சொல்லுகிறார், ஆணவமே எல்லா பாவங்களுக்கும் காரணமாக மூளையாக செயல்படுகிறது. ஆகவே இந்த ஆணவத்தை தளர்த்தி விட்டாலே வாழ்க்கை என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதிலும் மிக முக்கியமாக புனித அகுஸ்தினார் சொல்வதைப் போல, ஆணவமே வானதூதர்களை சாத்தான்களாக மாற்றியது. அதுவே தாழ்ச்சி என்கின்ற புண்ணிய குணம் சாதாரண மனிதர்களை வானதூதர்களாக உயர்த்துகிறது என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பரிசேயனுடைய ஒரு வாழ்வு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கடவுளை எந்த ஒரு கோணத்தில் அவன் அணுகுகின்றான் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்கம் தருகின்றார். திருத்தந்தை புனித கிரகோரியார் மிக அற்புதமாக இந்த பரிசேயனுடைய மனதை அலசி ஆராய்ந்து அவர் இந்த பரிசேயனுக்கு இருந்த ஆணவத்தை 4 வகைகளாக பிரித்து காட்டுகிறார். இந்த 4 வகை ஆணவத்தினால்தான் இந்த பரிசேயன் கடவுளுக்கு ஏற்பு உடையவனாக இருக்க முடியாத ஒரு சூழலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லுகிறார். முதல் ஆணவமாக அவர் சொல்வது தற்பெருமை ஆணவம். என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும், அவளால் செய்ய முடியாது. தற்பெருமை ஆணவம் பரிசேயனுடையதாக இருந்தது. இரண்டாவது முயற்சி ஆணவம் என்று ஒன்றை அவர் சொல்லுகிறார். அதாவது என் சொந்த முயற்சியால் நான் உயர்ந்திருக்கிறேன், என் சொந்த முயற்சி. ஆகவே நான் இந்த நிலையில் இருக்கின்றேன் என்றால் இதற்கு நான் தான் காரணம், கடவுள் அல்ல. ஆகவே இத்தகைய ஒரு ஆணவத்தை பரிசேயன் பெற்றிருந்தான். மூன்றாவது இருமாப்பு ஆணவம். அதாவது தான் முக்கியம்,
நான் தான் முக்கியம், மற்றவர்கள் தேவையில்லை. மற்றவர்களை ஒரு பொருட்டாக கருத முடியாத ஒருவனாக இவன் இருந்தான் என்று புனித கிரிகோரி சொல்லுகிறார். 4வது ஆணவமாக அவர் சொல்வது கொடை ஆணவம். கொடை ஆணவம் என்று சொல்லுகின்ற போது, என்னிடம் இருக்கின்ற பதவி, சொத்து எல்லாம் என்னால் வந்தது, நானே சம்பாதித்தது. ஆகவே இதற்கும் கடவுளுக்கும் எந்த உடன்பாடு இல்லை, எவருமே அதற்கு காரணர் கிடையாது. ஆகவே இதை நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தரமாட்டேன் என்று வாழ்கின்ற ஒருவனாக இந்த பரிசேயன் இருந்தான் என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பரிசேயனுடைய உவமையை சொல்லுகின்ற போது இந்த பரிசேயனுடைய ஆன்மீகத்தை அவர் அலசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த பரிசேயனுக்கு இருந்த ஆன்மீகம் எத்தகையது என்றால், அவர் சொல்லுகிறார், he had cosmetic spirituality. cosmetic spirituality என்றால் மிளிரும் ஆன்மீகம், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே செய்கின்ற செயல்களை கொண்டவனாக இருந்தானே தவிர அந்த உள்ளத்தை தொடுகின்றவனாக, கடவுளை உள்ளத்தால் தொடுகின்றவனாக இந்த பரிசேயன் இல்லை என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே தன்னை நேர்மையாளர், மற்றவர்கள் அனைவருமே பாவிகள் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டவன். இறுதியாக நாம் பார்க்கின்றோம், படைத்த ஆண்டவருக்கு முன்பாகவே தன்னை பெருமை பாராட்டி கொள்பவன். கடவுள்தான் எல்லாம், ஆனாலும் கடவுளுக்கு முன்பாக தன்னுடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே வருகின்றவனாக இந்த பரிசேயன் இருக்கின்றான். அன்புமிக்கவர்களே, அதே வரி தண்டுபவனுடைய ஆன்மீகத்தை நாம் பார்க்கின்ற போது, இந்த வரி தண்டுபவனுடைய ஆன்மீகம் யதார்த்தமான ஆன்மீகம். நான் பாவி, ஆண்டவரே என்னை மன்னியும், இதுதான் யதார்த்தம். ஆகவே பரிசேயனை விட மிக நல்லவன் இந்த வரி தண்டுபவன் அல்ல. பரிசேயனை விட இன்னும் மோசமான ஒரு பாவிதான் இந்த வரி தண்டுபவன். இருந்தாலும் தன்னுடைய பாவங்களை நினைத்து மனம் உருகி கடவுளை சரணாகதியாக அவரை அடைய வேண்டும், அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றவனாக இந்த வரி தண்டுபவன் இருக்கின்றான். அதே நேரத்திலே கடவுள் எல்லாம், நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்கின்ற ஒருவனாக இந்த வரி தண்டுபவன் இருந்தான். இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்ததை போல உடைந்து நொறுங்கொண்ட உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை. ஆகவே இந்த வரி தண்டுபவனுடைய உள்ளம் நொறுங்குண்ட ஒரு உள்ளம். ஆகவே கடவுள் ஒருபோதும் அவனை அவமதிப்பதில்லை. அவனுடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியாக அவன் வீடு திரும்பினானாம். இயேசுவின் பிரியமானவர்கள், இது தவ காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வெறுமைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய பாவங்கள், இவற்றை நாம் இறைவனிடம் சொல்லுவோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய சாதனைகள் அல்ல, அவையெல்லாம் கடவுள் நமக்கு தருவார். ஆனால் அதனை விட நம்முடைய இயலாமைகளை நாம் அவரிடம் எடுத்துரைக்கின்ற போது அவர் மனதிற்கு நிம்மதியையும் ஆசிரையும் மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் இந்த தவக்காலத்திலே தொடர்ந்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழுமின்றே திருப்பலி வருகின்றேன். மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளில் உம்மை என்றுமே போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகினால் வருகின்ற சோர்வுகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயினுடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பெசன் நகரிலே பலவிதமான பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய உதவியானது மிகவும் தேவைப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து உங்களால் முடிந்த உதவியை இந்த திருத்தல பராமரிப்பு பணிக்காக கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே மகிழ்வுறுகின்ற நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.